வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க காங்கிரஸ் விரும்புகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்கச் செய்யும் கொடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியது ஏற்புடையதல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் இரண்டாவது கட்ட தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் மாதோப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது உங்கள் அனைவரின் அன்பும் ஆசிர்வாதமும் உற்சாகமும் எனக்கு கிடைத்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014ஆம் ஆண்டில் டெல்லியில் பணியாற்ற எனக்கு நீங்கள் வாய்ப்பளித்த போது யாரும் நினைத்து பார்க்காத முடிவுகளை நாடு எடுத்தது என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீரில் நமது படைகள் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கும் எனவும், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டில் குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கும் எனவும், காங்கிரஸ் ஆட்சியின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ராஜஸ்தான் முதலிடத்தில் இருந்தது எனவும் தெரிவித்தார். மேலும் மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்றும், ஆந்திராவில் SC ST இடஒதுக்கீட்டை குறைத்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டுவர காங்கிரஸ் முயன்றது எனவும், அரசியல் சாசனத்துடன் காங்கிரஸ் கட்சி விளையாடுகிறது, மதத்தின் பெயரால் பிளவுபட அனுமதிக்க முடியாது என்றும், அரசியலமைப்பு சட்டத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டுள்ளேன், நான் அம்பேத்கரை வணங்குகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்கச் செய்யும் கொடை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புத்தக தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய உலகத்திற்கான திறவுகோல், அறிவின் ஊற்று, கல்விக்கான அடித்தளம், சிந்தனைக்கான தூண்டுகோல், மாற்றத்திற்கான கருவி, மக்களை உணர வழிகாட்டி என புத்தகங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனித சமுதாயத்தை தழைக்கச் செய்யும் கொடை என்றும், புத்தகங்களை வாசியுங்கள், நேசியுங்கள், பிறருக்கு பரிசளித்து வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஒரு இயக்கம் என நான் தொடங்கியது முதல் பெறப்பட்ட 2.5 லட்சம் புத்தகங்களுக்கு மேல் பல மாணவர்களுக்கும் நூலகங்களுக்கும் கொடையளித்துள்ளேன் என்றும், கையில் புத்தகங்கள் தவழட்டும், சிந்தனைகள் பெருகட்டும், நல்வழி பிறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியது ஏற்புடையதல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் என தெரிவித்தார். மேலும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும் என்றும், வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயராட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல என்றும், இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்றும், அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களும் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களின் இதுபோன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது எனவும், தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இதுபோன்ற மத துவேஷ கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் என்றும், நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டதாக பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த விழாவிற்காக 10,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு ஏற்பட்ட மோதலில் சுமார் 23 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் கான் முகமது என்பவர் வேலை முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாலிபர்கள் சிலர் கஞ்சா போதையில் அவரை அடித்து காயம் ஏற்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்த கான் முகமது தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள 2 கடைகளையும் அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான 3 வழக்குகள் பதிவு செய்த காவல்துறையினர் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வாலிபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வீடியோவை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் சிறப்பு முகாமில் அளித்த விண்ணப்பங்கள் சரிவர பட்டியலில் இணைக்கப்படவில்லை என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10,000 வாக்காளர்கள் விடுபட்டுள்ளதை தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் என காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோயில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் தனி கோவிலாக அமைந்துள்ள சித்ரகுப்தருக்கு சித்ரா பௌர்ணமி விழா தொடங்கியதை அடுத்து இரவு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் சித்ரகுப்தர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது மனைவியுடன் கலந்து கொண்டு தனது ஜாதகத்தை வைத்து சிறப்பு வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்காளர் சிறப்பு முகாமில் அளித்த விண்ணப்பங்கள் சரிவர பட்டியலில் இணைக்கப்படவில்லை என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10,000 வாக்காளர்கள் விடுபட்டுள்ளதை தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மிக குளறுபடியாக இருந்தது. ஏனென்று சொன்னால், வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 15,000 வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். இப்போ என்னுடைய தொகுதியில கோயில்பட்டி தொகுதியை எடுத்துக்கொண்டால், நான் போட்டியிடும் போது 2021 2,67,000 வாக்கு இருந்தது. இந்த 3 ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே 2,53,000 வாக்குகள் தான், 14,000 வாக்குகள் காணவில்லை. இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 12,000 15,000 வாக்குகள் இன்னைக்கு மாயமாயிருக்கு. வெள்ளியங்கிரி மலையில் சிவலிங்கத்தை தரிசித்துவிட்டு கீழே இறங்கிய பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோயில் அமைந்துள்ளது. 7 மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று காலை திருப்பூர் SV காலனி பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய வீரகுமார் என்பவர் தனது நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலை மீது ஏறினார். 7 மலைகள் ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது கீழே விழுந்ததில் வீரகுமார் படுகாயமடைந்தார். இதனை பார்த்த நண்பர்கள் அவரை மீட்டு கோவில் நிர்வாகத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். அதன் பின்னர் சுமை தூக்கும் பணியாளர்கள் வீரகுமாரை மலையிலிருந்து கீழே கொண்டு வந்தனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு பூலுவப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து வீரகுமார் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வீரகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆலந்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெள்ளியங்கிரி மலையேறிய மேலும் ஒரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே CSI தொடக்கப்பள்ளி புதிய கட்டிடம் கட்டும் பணியை திருவாலங்காடு ஒன்றிய தலைவர் ஜீவா விஜயராகவன் தொடங்கி வைத்தார். 1942ஆம் ஆண்டில் திருவள்ளூர் அடுத்த திருவாலங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பழையனூர் கிராமத்தில் கிறிஸ்தவ மிஷனரி கவுடி வில்லியம்ஸ் என்பவரால் CSI தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமையான இந்த தொடக்கப்பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தற்போது நல்லதொரு உயர்ந்த பதவியில் உள்ளதாக கிராம பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த பள்ளி பழுதடைந்துள்ளதால் குழந்தைகள் படிப்பதில் மிக சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தைகளின் நலனிலும் படிப்பிலும் அக்கறை கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சிவசங்கரன் தன் சொந்த செலவில் பள்ளியை கட்டிக் கொடுப்பதென முடிவெடுத்தார். இதனை அறிந்த கிராம பொதுமக்கள் ராஜேஸ்வரி சிவசங்கரனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் CSI ஆயர் அருட்பணி லாசர், தாளாளர் கண்ணன், பேராயர் கூட்டுனர் ஜேம்ஸ், ஆல்பர்ட் திருப்பாச்சூர் குருசேகர், பொருளாளர் பிரேம்குமார், செயலாளர் அந்தோணிதாஸ், CSI தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி சுஜாதா, உதவி ஆசிரியர் ஷீலா, ரோஸ்லின் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதியமான் பிறந்த நாளை முன்னிட்டு தர்மபுரி அதியமான் கோட்டையில் உள்ள அதியமான் சிலைக்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று வள்ளல் அதியமான் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி தர்மபுரி அதியமான் கோட்டையில் உள்ள அதியமான் கோட்டத்தில் அதியமான் திருவுருவ சிலைக்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார், கோட்டாட்சியர் காயத்ரி, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி உயிரிழந்ததால் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காஞ்சிபுரத்தை சேர்ந்த சத்யா என்பவருக்கு இடது காலில் காயம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவசர சிகிச்சை அறையில் சிகிச்சை பெற்று வந்த சத்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இதேபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் பலர் உயிரிழக்கின்றனர் எனவும் நோயாளிகள் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருவதற்கு அச்சப்படுகின்றனர். தமிழக கேரள எல்லையான வாளையார் சோதனை சாவடியில் ரூபாய் 14 லட்சத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கேரள தமிழக எல்லையான வாளையார் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த பேருந்துகளில் பயணிகளிடம் கேரள காவல்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த எர்ணாகுளம் அடுத்த ஜராகி பகுதியை சேர்ந்த வினோ என்பவரை பரிசோதித்த போது அவரது ஆடையில் ரகசிய அறைகள் தயார் செய்யப்பட்டு அவற்றிற்குள் பணம் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் கருப்பு பணம் கடத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர் மறைத்து வைத்திருந்த ரூபாய் 14,20,000 பறிமுதல் செய்தனர். பல்லடத்தில் ஓடும் வேனிலிருந்து தவறி விழுந்த எருமையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக எருமைகளை ஏற்றிக்கொண்டு வேன் சென்றது. அப்போது பல்லடம் பேருந்து நிலையத்தை வேன் கடந்தபோது உள்ளே இருந்த எருமை துள்ளி குதித்து சாலையின் நடுவே விழுந்தது. இதில் எருமையின் இடது கொம்பு முறிந்து ரத்தம் கசிந்த நிலையில் எருமையின் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்குள்ள பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் JCB இயந்திரத்தின் உதவியுடன் எருமையை ஆட்டோவில் ஏற்றி கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதாச்சலத்தில் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதியதில் 8 பேர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே மேம்பாலம் அருகே பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று ஆட்டோ ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததன் காரணமாக பின்னால் வந்த தனியார் பேருந்து ஆட்டோவின் பின்புறம் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது ஆட்டோ மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுற்ற நிலையில் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுற்றதை அடுத்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் பள்ளிகளில் இறுதி தேர்வு எழுதிவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வந்த மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் மாதம்தான் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மாணவர் தங்கள் நண்பர்களை சந்திக்க முடியாதது வருத்தம் அளிப்பதாகவும் விடுமுறையில் பயனுள்ள வகையில் பல்வேறு பயிற்சி முகாம்களுக்கும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் சென்று விடுமுறையை உற்சாகமாக கழிக்க உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விடுமுறை காலத்தில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகளில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியில் கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்திற்காக திரளான பக்தர்கள் கோவிலில் திரண்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அப்பகுதியை சேர்ந்த ருத்ரேஷை சரமாரியாக கத்தியில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த உருளையான்பேட்டை காவல்துறையினர் இறந்தவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ருத்ரேஷிற்கும் அப்பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் கௌதம் கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது. இதன் முன் விரோதம் காரணமாக ருத்ரேஷை கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய குற்றவாளிகளை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வந்தவாசி கிளை நூலகத்தில் உலக புத்தக தின விழா சிறப்பாக நடைபெற்றது. வந்தவாசி கிளை நூலகம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் உலக புத்தக தின விழா சிறப்பு உரையரங்கத்தின் நூலக வளாகத்தில் கிளை நூலகர் சத்யநாராயணன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி வட்டாட்சியர் ஆர் பொன்னுசாமி பங்கேற்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்தும் நூலக பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் விளக்கினார். மேலும் புத்தகங்களை வாசிப்போம், மனிதர்களை நேசிப்போம் என்ற கொள்கையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இதனையடுத்து புத்தக வாசிப்பு குறித்து பேச்சு போட்டியில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர் வாசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகரில் கடந்த 21 நாட்களில் மட்டும் 2 பெண்கள் உட்பட 109 குற்றவாளிகளை காவல்துறையினர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் நடப்பாண்டில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரையில் சென்னையில் பெருநகரில் கொலை, கொள்ளை முயற்சி, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் சட்டம் ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபட்ட 186 குற்றவாளிகள், திருட்டு, சங்கிலி பறிப்பு, வழிப்பறி மற்றும் பண மோசடி குற்றங்களில் ஈடுபட்ட 64 குற்றவாளிகள், கஞ்சா, போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 101 குற்றவாளிகள், குட்கா, புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த 17 குற்றவாளிகள், சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகள், மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் 3 குற்றவாளிகள், பாலியல் தொழில் நடத்திய 9 குற்றவாளிகள், பெண்களை மானபங்கம் படுத்திய 4 குற்றவாளிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவில் 1 குற்றவாளி என மொத்தம் 387 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக 211 நாட்களில் 2 பெண்கள் உட்பட 109 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற 30,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பல நூறு கோடி ரூபாயை மோசடி செய்த தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று சென்னையில் பொருளாதார குற்றப்பிரிவில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் புகார் அளித்தனர். ஈரோட்டை சேர்ந்த யுனிக் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனம் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் வெங்காயம், காய்ந்த மிளகாய், உருளைக்கிழங்கு மற்றும் வெட்டிவேரில் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம் ஆகியவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் லாபத்திலிருந்து 8% தொகையை பொதுமக்களுக்கு பிரித்து தருவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் முத்துசெல்வம் துவங்கியதால் 30,000க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அவரை நம்பி பணத்தை முதலீடு செய்தனர். அதேபோல் நிறுவனத்தின் சார்பில் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் 10 மாதங்களில் 1,80,000 திருப்பிக் கொடுப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டது. இதனால் பலரும் பணத்தை கட்டியுள்ளனர். இந்நிலையில் லாபத்தொகையும் அசலும் திருப்பிக் கொடுக்காததால் ஏமாற்றமடைந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் முத்துசெல்வம் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். ஆனால் பணம் கட்டியவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சென்னையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஆர்மி அவர்களிடம் ஆன்லைன் மூலமாக 1000 கோடியும் கையில் பணம் வாங்கி 2000 கோடியும் மொத்தம் 3000 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். பொதுமக்களிடம் பல கோடி இது ஊழல் செய்திருக்கிறார்கள். நவீன் மற்றும் முத்துசெல்வம் அவங்க 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மொத்தம் ஜெயிலுக்கு போய் வெளியே வந்துட்டாரு. இன்னொருத்தர் ஜெயிலுக்கே போகல. அது இல்லாமல் 16 பேர் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மினாமி பேரில் சொத்து வாங்கி பணம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதில் பிரபு, நீலமேகம், பிராங்க்லின், திருமால், பிரபு, பெருமாள் இவங்க அனைவருக்கும் அவங்க சொத்துலாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களெல்லாம் கைது செஞ்சு அவங்களாம் ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு பாதிக்கப்பட்ட எஸ்ஆர்மி பொதுமக்களிடம் பணத்தை திரும்பி தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருசக்கர வாகனத்தில் சென்ற பெயிண்டரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை தேவதானப்பட்டி சோதனை சாவடி காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெருமாள் மலையில் உள்ள பேத்துப்பாறையில் வசித்து வரும் சூர்யா என்பவர் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார். இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது 3 மர்ம நபர்கள் அவரை பலத்த ஆயுதங்களால் தாக்கினர். இதனை அறிந்த வாகன ஓட்டிகள் கூச்சலிட்டதை கண்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து வாகன ஓட்டிகள் சூர்யாவை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பழனி சோதனை சாவடிக்கும் தேவதானப்பட்டி சோதனை சாவடிக்கும் தகவல் அளித்தனர். அதன் பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட 3 மர்ம நபர்களை தேவதானப்பட்டி சோதனை சாவடியில் காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பிரபல மாலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருமங்கலத்தில் பிரபல தனியார் மால் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் மாலுக்கு தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. மிரட்டல் வந்ததன் அடிப்படையில் கோயம்பேடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மால் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காவல்துறையின் விசாரணையில் அந்த மிரட்டல் சம்பவங்கள் புரளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 108 வைணவ தலங்களில் 63வது ஸ்தலமாக பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்ச திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
அலங்கரிக்கப்பட்ட தேரில் தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். மாமல்லபுரம் முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்ற தேரினை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது கொளுத்தும் வெயிலில் பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்து பெருமாளை கற்பூர ஆராதனையுடன் தரிசனம் செய்து வணங்கினர். நல்லாத்தூர் மணவெளியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஐயனார் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு சடல் உற்சவம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணத்திற்கு தட்டு வரிசை கொண்டு வருதல், பூணல் மாற்றுதல், ஹோமம் வளர்த்தல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் மணக்கோலத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் அலங்கரிக்கப்பட்டு சித்திபுத்தி ஆகியோரோடு விநாயகர் திருக்கல்யாணமும் பூரணி பொற்களை துணவியாரோடு ஐயனார் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. விழாவில் நல்லாத்தூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர். திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முத்துலாபுரத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க மேல் சாந்தியினர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீதும் ஐயப்பன் மீதும் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரிய பொண்ணு தேவர், சின்ன பொண்ணு தேவர், சிவராமு தேவர் மற்றும் ராமசாமி தேவர் வகையராவை சேர்ந்த பங்காளிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு முதல் கால யாகசாலையானது நேற்றைய தினம் மாலை வேளையிலே வேத பாராயணம் மற்றும் திருமுறை பாராயணம் மற்றும் மாலா மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள், பீஜா மந்திரங்களுடன் யாக தேவியங்கள் அனைத்தும் பக்த கோடிகளினாலே சேர்ப்பிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் முதல் கால யாகசாலை வஸ்திராகுதி என்று சொல்லக்கூடிய அம்மனுக்கு அக்னியிலே உணவை சமர்ப்பிக்கும் பூஜையானதும் சேவிக்கப்பட்டு பூர்ணாதி நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை வேளையிலே மகா கணபதி புண்ணியாகவாதன பூஜையுடன் மகா கும்பாபிஷேகம், வேதிகார்ச்சனை பூஜைகளுடன் நடைபெற்றது. இன்றைய தினமும் அம்மனுக்கு அக்னியிலே புடவையை சாற்றி வழிபாடு செய்விக்கப்பட்ட குடங்கள் அனைத்தும் உலக பிரசித்தி பெற்ற அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். சித்ரா பௌர்ணமிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் 11 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இடங்கள் ஒதுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகப்படியான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி பாகம் பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர், முருகப்பெருமான் எழுந்தருளிய சிறிய தேரையும் சுவாமி அம்பாள் எழுந்தருளிய பெரிய தேரையும் மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அங்காள பரமேஸ்வரி நாகாத்தாள் கண்ணால் கோவிலின் 80ஆம் ஆண்டு சடல் திருவிழா நடைபெற்றது. விழாவில் நதிக்கரையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம், சக்தி கரகம், அழகு அணிந்தும் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்று மேலதாளத்துடன் கோவிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனின் அருளை பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவில் கருணாம்பிகை அம்மன் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தேரின் மீது ஏறி கருணாம்பிகை அம்மனை சிறப்பு அலங்காரத்தில் தரிசித்தனர். விழாவில் திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க காங்கிரஸ் விரும்புகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்க செய்யும் கொடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியது ஏற்புடையதல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டது.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.